ஸோ அடுத்த வீடியோவில் திருப்பி உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் பார்க்குறோம். சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் பற்றி பார்க்குறோம். சரியா? சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொன்னாலே பணம் இருக்கு இல்லையா, மணியோட ஃப்ளோவை பற்றி பேசுகிறது தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம். அது என்ன ஃப்ளோ அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி அஸ் வி டிஸ்கஸ்ட் இன் ப்ராடக்ட் மார்க்கெட், லைக் ப்ராடக்ட் பற்றி நம்ம ப்ரொடக்ஷன் பற்றி பேசுகிறப்போ நம்ம லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இப்படி எல்லாத்தையும் நம்ம கொடுப்போம்டா firm will do some production, again firm will sell அப்படின்னு சொல்லி நம்ம பேசணும் இல்லையா. இப்போ நல்லா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம தான் ஹவுஸ் ஹோல்டு இருக்கோம். இப்போ பாருங்க, நம்ம தான் ஹவுஸ் ஹோல்டுன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்றோம்னா, ஃபர்முக்கு லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இதெல்லாம் நம்ம கொடுப்போம் இல்லையா. ஸோ இதெல்லாம் ஃபர்முக்கு நம்ம கொடுக்குறச்ச ஃபர்ம் நமக்கு ரிட்டர்ன் என்ன கொடுக்கும்? ரெண்ட், லேண்டுக்கு ரெண்ட், லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆண்டர்பிரினருக்கு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கொடுக்குது. கரெக்டா? நம்ம இந்த கொடுத்த இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினரை வச்சு நல்லா இந்த பிஸ்னஸ் என்ன பண்ணும்? ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணுது. இன்புட் தான் லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இல்லையா. லேண்டு, லேபரு, கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இது எல்லாத்தையும் வச்சு அழகாக ப்ரொடக்ஷன் பண்ணி ஒரு அவுட்புட் எடுப்பான். என்ன அவுட்புட் எடுப்பான்? ஒரு கூட்ஸ் ஆகோ இல்லை சர்வீஸ் ஆகோ ஒரு அவுட்புட். இது இன்புட், இது அவுட்புட். கரெக்டா இல்லையா? இந்த அவுட்புட் யாருக்கு கண்டு விற்க முடியும்? அகெயின் இதை போயிட்டு நான் ஹவுஸ் ஹோல்டுக்கு தான் விற்கணும். கரெக்டா? ஃபர்ம் என்ன பண்ணுவோம்? ஹவுஸ் ஹோல்டுக்கு கூட்ஸும் இது இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இதெல்லாம் வச்சு ஃபர்ம் வில் ப்ரொடியூஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இது ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுறான்? வாங்கிக்கிறான். ஃபார்ம் கொடுக்குற கூட்ஸோ, ஃபார்ம் கொடுக்குற சர்வீஸையோ என்ன பண்ணிக்கிறான்? வாங்கிக்கிறான். வாங்கிக்கிட்டு அகெயின் ஹவுஸ் ஹோல்டு கிவ் அ ஃபார்ம் என்ன கொடுக்கும்? கன்சம்ஷன். நான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டேன், கன்சியூம் பண்ணிக்கிறேன். அதை கன்சியூம் பண்ணதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்? எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறேன். இன்னும் கிளியராக எனக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்குங்க அப்படின்னா, ஒன்றும் இல்லை, நம்ம லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் இதெல்லாம் நம்ம ஒரு ஃபார்முக்கு தரோம். அந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் அது டிராக்டரெல்லாம் வச்சு நல்லா உழுது அரிசியும் வீட்டும் கோதுமையும் அரிசியும் வீட்டும் இதெல்லாம் ஃபார்ம் என்ன பண்ணுறாங்க? நல்லா ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதை ப்ரொடக்ஷன் பண்ண அரிசி, கோதுமையெல்லாம் யார்கிட்ட கொண்டு போய் விற்கிறது? திருப்பியும் ஹவுஸ் ஹோல்டுகிட்ட தான் விற்பாங்க. ஸோ ஹவுஸ் ஹோல்டுகிட்ட கூட்ஸாவோ சர்வீஸாவோ திருப்பி கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது ஹவுஸ் ஹோல்டு என்ன பண்ணுவான்? அகெயின் அவன் காசை திருப்பியும் யார்கிட்டே கொடுத்துருவான்? ஃபோம் கிட்டே தருவான். அப்போது இதில் இருந்து ஒரு விஷயம் தெரியுது அண்ணா. அப்போது ஃபஸ்ட்டு ரெண்டு, வேஜஸ், ப்ராஃபிட்னு சொல்லிட்டு பைசா அப்படியே ஹவுஸ் ஹோல்டுக்கு போச்சுன்னா, திருப்பி ஹவுஸ் ஹோல்டில் இருந்து கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற பேரில் ஃபோமுக்கு வருதுன்னா, அகெயின் திருப்பி என்ன ஆகும்? ரெண்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் திருப்பி போகும்னா, அப்புறம் திருப்பி வரும்னா, அப்போ பைசா இங்கிட்டும் அங்கிட்டும் சுற்றிக்கிட்டே இருக்குமாண்ணா? ஆமாம். இப்படி பைசா ஃபர்மில் இருந்து லைக் ஹவுஸ் ஹோல்டில் இருந்து ஃபர்ஸ்ட்டு லைக் ஃபர்மில் இருந்து ஹவுஸ் ஹோல்டுக்கு ரெண்ட், வேஜஸ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட்னு வந்தது. அகெயின் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற பேரில் ஹவுஸ் ஹோல்டில் இருந்து ஃபர்முக்கு வருது. அப்போ இப்படி சுற்றுறதுக்கு பேர் தான் சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், ஓகே, இது ஓகே. அப்போ இன்னொரு பாயிண்ட் இதில் இருக்குது. என்ன அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல கூட்ஸும் சர்வீசஸும் ஒரு பாயிண்ட், லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினருங்கிறது ஒரு பாயிண்ட், கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெண்ட், வேஜஸ்,
இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்டும் இன்னொரு பாயிண்ட். லைக் ஏபின்னு வச்சுக்கலாமா நம்ம அதை? நான் அதை போயிட்டு ஏபின்னு வச்சுக்கிறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆண்டர்பிரினர் கொடுத்தோமா, அதனால ஏ. அந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆண்டர்பிரினருக்கு ரிட்டர்ன் கிடைச்சது தான் ரெண்ட், வேஜஸ், கேபிட்டல், ப்ராஃபிட், லைக் இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் எல்லாமே. ஸோ அதுவும் ஏ தான், இதோட சம்மந்தப்பட்டது. அடுத்தது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோம் கொடுத்தான், அது பி. கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருங்கிற பேரில் திருப்பி கிடைக்குது ஃபோமுக்கு, அப்போ பி. அப்போது இதில் ஏ அப்படிங்கிறது ரியல் ஃப்ளோ. ஏ அப்படிங்கிறது வந்து சரி ஓகே, ஏபின்னு வைக்கிறதுக்கு ஏங்கிறது என்ன இருக்குது, லைக் ஃபேக்டர் சர்வீசஸ் இருக்குது, அதே மாதிரி ரெண்ட், வேஜஸ், அதுக்கான ரிட்டர்ன்ஸ், ரெண்ட் லைக் ஃபேக்டர் சர்வீசஸ்க்கு ஃபேக்டர் பேமெண்ட் சிம்பிளாக இருக்குது, ஃபேக்டர் பேமெண்ட் கிடைக்குது. அதே மாதிரியே பி அப்படிங்கிறதுல கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்கப்பட்டது. அந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்க்கு ரிட்டர்னாக கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் நடந்தது. இதில் இருக்கிற ஃபேக்டர் சர்வீசஸையும் இந்த இருக்கிற கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் ஒன்றா நான் தனியாக பிரிச்சிடுறேன். அதே மாதிரி ஃபேக்டர் பேமெண்ட்ஸையும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெண்டாக நான் தனியாக பிரிச்சிடுறேன். ஏன் பிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இதில் ஃபேக்டர் பேமெண்ட்டும் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் காசு சம்மந்தப்பட்ட விஷயம், கரெக்டாக இல்லையா? ஸோ இப்போ இதில் இருந்து ஃபேக்டர் பேமெண்ட் which includes rent, interest, wages, profit. இது எல்லாமே பைசா சம்மந்தப்பட்ட விஷயம். அதே மாதிரியே கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர், இதுவும் காசு சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால இது ரெண்டுமே மணி ஃப்ளோ அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுவே இந்த இடத்துல இருக்கிற ஃபேக்டர் சர்வீசஸ் அண்ட் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், இது ரெண்டுமே பைசா சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, மெட்டீரியல் சம்மந்தப்பட்ட விஷயம், கரெக்டா? அதனால இது ரெண்டுமே ரியல் ஃப்ளோன்னு கூப்பிடலாம். அதாவது மணி ஃப்ளோனா அதில் மானிட்டரி பர்பஸ் இருக்கு, மணி இன்க்ளூட் ஆகுது. அதுவே ரியல் ஃப்ளோனா மணி இன்க்ளூட் ஆகாமல் அதுக்கான சோர்ஸ் மெட்டீரியல்ஸ் மட்டும்தான் இன்வால்வ் ஆகுது அப்படின்றாங்க. இதில் ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, இருந்தால் அப்படியே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே, சரி. இதுக்கு இந்த டூ செக்டார் எக்கனாமிக்கு என்ன பேர் அப்படின்னா ப்ராடக்ட் மார்க்கெட்னு பேர். இந்த டூ செக்டார் எக்கனாமிக் என்ன பேர்? ப்ராடக்ட் மார்க்கெட் அப்படின்னு பேர். சரி, இந்த சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கமுக்கு ஒரு தியரி பார்ட் இருக்குது. அந்த தியரி பார்ட்டை நான் அதில் அப்படியே எழுதுறேன். இதை நோட்ஸாக நீங்கள் எடுத்துக்கணும், சரியா? ரைட். இது 1 மார்க்கில் நடுவில் கேட்க வாய்ப்பு இருக்கு. It refers to unending activity of flow and production. அதாவது நிற்காமல் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபேக்டர் சர்வீசஸ் கொடுக்குது, ஃபேக்டர் பேமெண்ட் வாங்கிக்குது, கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் கொடுக்குது, கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கொடுக்குது. ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் ஃப்ளோ அண்ட் ப்ரொடக்ஷன் சொல்கிறாங்க. ஓகே,
in income generation and expenditure involving in different sectors of that is household and firm. இந்த ரெண்டு செக்டார்லையும் நடக்கக்கூடிய ஃப்ளோவும் ப்ரொடக்ஷனும் இன்கம் ஜென்ரேஷனும் எக்ஸ்பெண்டிச்சர் நடக்கிறது. இது எல்லாமே எதுக்குள்ளே வருது? டூ செக்டர் எக்கனாமியில் இருக்கிற சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம்குள்ளே நடக்குது அப்படின்றாங்க. The circular flow of income in two sectors of one household சரியா, இன்னொன்று firm. ஸோ இப்போ ஹவுஸ் ஹோல்டில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, these provide factor services like land, labor, capital, entrepreneur to the firm. ஓகே, அதுவே firm என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தா, these provide factor payments as rent, wages, interest and profit. யாருக்கு? to the household. ரைட்டா? கிளியரா? சூப்பரா? அடுத்த பாயிண்ட். It produces goods and services. அவங்க என்ன பண்ணுறாங்க? ஒரு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணி எது ஹெல்ப்பால்? வித் த ஹெல்ப் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஓகே, எது மூலமாக? ஹவுஸ் ஹோல்டு கொடுத்த இந்த லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர் மூலமாக. கரெக்டாக? ஃபேக்டர் சர்வீசஸ் மூலமாக. வித் ஹெல்ப் ஆஃப் ஃபேக்டர் சர்வீசஸ் which given by the firm, given by the household. ஏதாவது டவுட் இருக்காங்கன்னு கிளியரா? அடுத்தது again, household spends their income on goods and services which யாரால உருவாக்கப்பட்டது? இவங்க ஃபர்மால உருவாக்கப்பட்ட கூட்ஸ் அண்ட் சர்வீசஸுக்கு ஹவுஸ் ஹோல்ட் செலவு பண்ணுறாங்க. விச் ப்ரொடியூஸ்டு பை ஃபர்ம். சரியா? அதாவது கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ஃபார்ம் ப்ரொடியூஸ் பண்ணி ஹவுஸ் ஹோல்ட் கொடுக்குறாங்க, ஹவுஸ் ஹோல்டு அதுக்கு செலவு பண்ணுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட். கன்க்ளூஷன். The flow of income first goes from யார்கிட்ட இருந்து ஃப்ளோ போகுது? ஃபர்ஸ்ட் இன்கம் ஃபர்ம் கிட்ட இருந்து போகுது. கோஸ் ஃப்ரம்
firm to household in form of factor payment. கரெக்டாக ஃபேக்டர் பேமெண்ட் அதான் இது உங்களுக்கு இருக்கே, ரெண்ட்டு, வேஜஸ், கேபிட்டல், ஆண்டர்பிரினர், இது ஒன்று போச்சா, இதுதான் சொல்கிறாங்க இன் ஃபார்ம் ஆஃப் ஃபேக்டர் பேமெண்ட்ஸ். ஓகே, அடுத்த பாயிண்ட். அண்ட் தென் comes back, திருப்பி வருது, by the form of consumption expenditure. யார் செலவு பண்ணுறா கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சருக்குன்னு? அதாவது ஹவுஸ் ஹோல்டு வந்து அகெயின் இதை கன்சியூம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. கரெக்டாக அதான் சொல்கிறேன், consumption expenditure. So this creates circular flow of income. ஓகே, அவ்வளோதான். காசு ஃபஸ்ட்டு ஹவுஸ் ஹோல்டு வந்து ஃபேர்முக்கு வருது, ஃபேர்முக்கிட்ட இருந்து திருப்பி போகுது, அவ்வளோதான். சரியா? இதில் வந்து இங்கே இருக்கிற மணி ஃப்ளோ, ரியல் ஃப்ளோன்னு ரெண்டாக பார்க்குறோம். இந்த லேண்டு, லேபர், கேபிட்டல், ஆண்டர்பிரினர்னா காசு சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை, அதனால் அது ரியல் ஃப்ளோ. அதே மாதிரி கூட்ஸ் அண்ட் சர்வீசஸும் காசு சம்மந்தப்பட்ட விஷயம் கிடையாது, அதுவும் ரியல் ஃப்ளோ. ஆனால் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சரும் ரெண்ட்டு, வேஜஸ்ஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ப்ராஃபிட், இதுவும் என்ன சம்மந்தப்பட்ட விஷயம்? காசு சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ மணி ஃப்ளோ அவ்வளோதான் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதோட சர்க்குலர் ஃப்ளோ ஆஃப் இன்கம் இன் 2 செக்டார் எக்கனாமி நிறைவடைகிறது. அடுத்தது 3 செக்டார் எக்கனாமி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.